ஏய் எவ்வளோ நேரம் மாட்டுவ? சீக்கிரம் மாட்டா. அவ்வளோதானே முடிஞ்சுனே. மாப்பிள்ள இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமாக அம்மாவுக்கு. யாரா இருக்கும்? வடக்கடை பெருமாளா இருக்குமா? அவனுக்கு 17 ரூபா தானே தரணும். இவ்வளோ தூரம் இறங்க மாட்டான் இல்லை. ஒருவேளை அந்த கிளவியா இருக்குமோ? அது இவ்வளோ சின்ன மேட்டர்லாம் டீல் பண்ணாதே. டீ கடைக்காரன் மாப்பிள்ள, அந்த டீ கடைக்காரன் தான்டா. ஒரு டீயை குடிக்கிற மாதிரி போடுங்கன்னு அன்பாதான் மாப்பிள்ள எடுத்து சொன்னேன். அது கொண்டாந்து வீட்டு எங்க குடிக்க மாத்தியா? டேய் சரி மாப்பிள்ள பேசிங்க, வந்துடுறேன். மாப்பிள்ள உள்ளே இருக்கிறவன் உங்கள் அப்பாவை கொல்லலைன்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு மாப்பிள்ள. நான் ஊருக்கு வந்தது பிடிக்காம கொல்ல வந்தானுங்களா, இல்லை அவனை பார்த்தா உண்மை தெரிஞ்சிரும்னு கொல்ல வந்தானுங்களா? அப்போ என் எதிரி உள்ள இல்லை, வெளியே தான் இருக்கான். வருஷமா இங்கேயே கட்டி கிடந்துச்சு. எவனும் புல்ல எடுத்து போட வரல. இன்னைக்கு மாலை வாங்கி போடுறாங்க. அருமையான கோயில் கலப்பா, எப்படி செத்து போச்சு பாத்தியா? ஜல்லிக்கட்டு இருந்த வரைக்கும் ஓடியாடு தெரிஞ்ச பயிலவெல்லாம் இன்னைக்கு இல்லைனதும் காலையை வைத்து போட்டு குடிச்சிட்டு தெரியுறானவ. ஆமா, முக்குக்கு 4 கடை திறந்து வச்சா எவன் தான் குடிக்காம இருப்பான்? மாப்பிள்ள ஊருக்குள்ள இவங்க 2 பேர் தாண்டா கட்டையை கொடுக்குறது. எங்கள் ஊர்லலாம் யாருன்னா செத்தா ஆயலாமா வேணாம்னு யோசிச்சு வருவாங்க. ஆயா செத்தா கூட அத்தை வீட்டு தெரியாது ப்ரோ, எடுத்து போய் பொச்சிடுவாங்க. இங்கே என்னன்னா ஒரு காலை செத்ததுக்கு ஊரே சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறீங்க. ஏய், அது கோயில் காலை, எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி. நம்மள ஊரை சின்ன சின்ன ஊர்லாம் வருஷம் ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க. இந்த சுத்துப்பத்திலே நம்ம ஜல்லி தான் பெரிய ஜல்லி. அதுக்கு வந்து நிலைமையை பார்த்தியா? ரத்தனம் இருந்த வரைக்கும் அடங்கி கிடந்தாங்க, அதுக்கப்புறம் ஆளுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ரத்தினத்தோட ஜல்லிக்கட்டும் போச்சு, இப்ப அவர் வாங்கி விட்ட காலையும் போச்சு. 20 வருஷமா ஜல்லிக்கட்டு நடத்தாம கட்டுத்திரலே கிடந்துச்சியா? ரத்தனமாவனாயா நீ? குதிரையில வந்தாத்தே ஐயனாரே அழகு, உங்க ஐயா நடந்து வந்தாலே அழகுதாயா. கோயில்ல வைக்க வேண்டிய சாமியை வெட்டி வீதியில வீசிவிட்டாங்க ஐயா. எங்க வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு விதைய வைக்கிறேன்னு ஊருக்குள்ள வருவீங்க, நாளைக்கு அதை விளைய வைக்கிறதுக்கு உரம் தரம்பீங்க. உழவு நேரத்தில் உரத்தை போட்டு சுடுகாடாக்க பார்க்குறீங்களா? நான் இங்கே இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது சார். இந்த விதைகளை போட்டு அறுவடை காலம் 3 மாசத்துல முடிஞ்சிடும். அதனால உங்களுக்கு தானே சார் பெரிய லாபம். கவர்மெண்டே கலப்பன விதையும் உரத்தையும் அதனால தானே மானியமாக கொடுக்குறாங்க சார். தெரியாம தான் நீ எதுக்குறீங்க சார்? விவரம் தெரியாமல் நாங்கள் ஒன்றும் வேணான்னு சொல்லல. நீங்கள் சொல்கிறீங்களே கலப்பன விதை, அது தாய்ப்பாலோட நாய்ப்பாலை கலக்கிற மாதிரி. 6 மாசத்துல விளைய வேண்டிய பயிர் 3 மாசத்துல விளைஞ்சா அதை சாப்பிட்டு 90 வயசு வரைக்கும் வாழ வேண்டியவன் 60 வயசுல செத்துதாயா போவான். சுற்றி இருக்கிற எல்லா ஊர்களையும் போடுறாங்க, நீங்கள் விவசாயம் தடுக்கிறீங்க. உங்க விவசாயம் குறப்பிரசவத்தில் பிறக்கிற புள்ள மாதிரி. விதைச்சவனுக்கும் கஷ்டம், விளைஞ்ச நிலத்துக்கும் கஷ்டம். பொன்னி நாத்து விளைஞ்சு நின்னா உள்ள நிக்கிற பொலிகால கூட மறைஞ்சு போயிருமியா. ஆனா நீங்க கொடுக்குற விதை நெல்ல போட்டா கெண்டக்கால அளவு கூட எந்திரிக்க மாட்டேங்குது. இயற்கையை அழிச்சு வளர்ச்சின்ற பேர்ல நம்ம அழிவை நாமளே தேடிட்டு இருக்கோம். மாப்பிள சொல்லுங்க மாப்பிள. 5 நிமிஷம் தான், எவனுங்க இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கிளம்பி போக சொல்லுங்க. போங்க கிளம்புங்க சார், இல்லைன்னா எங்கள் ஊர் பொம்பளைய சாணியை கரைச்சி மூஞ்சில் ஊற்றிடுவாளுங்க. வந்துட்டு பேண்ட் சட்டையை மாட்டிக்கிட்டு கிளம்புங்க சார். என்ன நடக்குது நாட்டில?
நில்றா. எவன்டா அவன் இங்கே வந்து உழைக்கிறவன்? அது பாடியில் நின்று சுத்திர காலி அடக்கணும் யாரான்னு விசாரிச்சு பார்த்தா இந்த மேட்டுப்பட்டியான்னு தெரிஞ்சு அதான் கட்டி இழுத்துட்டு வந்துட்டேன். வந்தவன் யாருன்னு தெரியாம அவனை அப்புறம் வாடிக்கல வைக்கிறாங்க. இதுக்கு தான் மரமுறை தெரியாத ஊருக்கு காலையை கொண்டு போகிறான்றது. எல்லாம் இந்த அரசாலு அவன் கொடுக்குற தைரியம் தானே. வேற தூரோட புடுங்கினா கிளை எப்படி ஆடு? பெருசா 2 சம்பவம் பண்ணா அடங்கி போயிருவாங்க. மாட்டை பிடிக்க கூடாதுன்னா வாடிக்கையாண்டா கொண்டு வரீங்கன்னு ஒன்னேலா. ஊரு வேறையா இருந்தாலும் மாடு ஏமாடுறா. என் மாட்டு மேல பூசண சந்தனா ஒருத்த மாறு மேல போறதுக்கு தனி தகுதி வேணும்டா. குருமூர்த்தி அவன் மாட்டை இவன் ஏன்டா பிடிச்சான்? மாட்டை பிடிச்சன ஒத்தையில விட்டு நீங்க எங்கடா போனீங்க? ஜல்லிக்கட்டுக்கு போனோமா வேடிக்கை பார்த்தமான்னு இல்லாம அவன் மாட்டு மேல கையை வச்சா அதான் கதி. வாய முடியா அடங்க மாட்டான். கோயில்ல இருந்து சுடுகாடு எதில் விட மாட்டானுங்க. மனுஷனோட புடவை விட மாட்டானுங்க. மாட்டை பிடிச்ச என்னையா குத்தம்? பேச வேண்டானுங்க. இரு இரு. ஏய் துரை இந்திரா. ஒத்த பிள்ளை பெத்து வச்சுக்கிட்டு மாட்டப்படின்னு சொல்றீங்க. எங்கேயாவது விழுந்து கை கால் முடமானா என்ன பண்றது? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. ஏய் கிளம்பு. வந்து என்னமோ பண்ணுங்க. துரை எதிரில் வர்றது யமனா இருந்தாலும் எதிர்த்து நின்று என்னடா அவன் பிரச்சனைன்னு கேட்கணும். சரிப்பா. போடா புறா. மாப்பிள ஆ காளையை பிடிச்சதுக்கு கையெடுத்து விட்டாங்களாமியா. கலெக்டர் உங்களை பார்க்கணுங்கிறாராம். ஒரு வாட்டி போயிட்டு வந்துருங்க. ஏ ஆத்தா தனங்குட்டி காலையில் எந்திரிச்சோடனே அத்தை வீட்டுக்கு ஓடியாந்துருவியே. இந்த வீடு தானே? வாங்க. இருடா இரு. உட்கார் உட்கார். டாக்டர் என்னம்மா சொன்னாரு? வெட்டு ஆழமா பட்டிருக்குங்க. ஆறவே 1 மாசம் ஆகுன்னு இருக்காங்க. இவனை நம்பி நாங்களே இருக்கோம். கவலைப்படாதீங்க. ஏய் உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன்டா. வாடியில் மாடு குத்தி குரல் செஞ்சிருந்தாலும் பரவாயில்லண்ணே. கட்டி வச்சு கையை வெட்டி விட்டாங்கண்ணே. அதானே என்னால் தாங்க முடியல. அவர் என்ன மாப்பிள்ள நினைச்சிட்டு இருக்காரு? கேட்கறதுக்கு ஆள் நினைச்சு பண்ணிட்டு இருக்காரா? நான் பல தடவை சொல்லிட்டேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள கொடுங்க. இந்தா செலவுக்கு வச்சு. சரிண்ணே பயப்படாத, நான் இருக்கேன். நீ பேசாம அமைதியா இருக்க. இதே கைதான் நாளைக்கு நமக்கும். கருப்பு வண்டிடுறா. அவங்க ஆளே வெட்டுவானா, இவர் வந்து காசு கொடுப்பாரு. வேற வாங்கண்ணே. ஏடாச்சு கொத்தளங்க அப்புறம் வெட்டியாச்சா? அதிகமாக இருக்க விட்டோன்ட்டாங்கண்ணே. வெட்டிட்டு வராத வேறோட புடிட்டு வரதான் ஆம்பளை. இப்படி விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க. விதைச்சது யாரா வேணாலும் இருக்கலாம். அறுக்கிறது நம்மள வேணா இருக்கணும். அண்ணாங்கடா தோப்புல இருக்காருண்ணே. தம்பி வாங்க. ஐயா உட்காருங்க. இல்லைங்க என் பக்கத்துல உட்காரவே பயப்படுற நீயே எங்க பொண்ணு கூட
ஆசைப்படுறேன். அடிக்காதய்யா. மயக்கத்துல இருக்கிறவனுக்கு கல்லுக்கும் பாலுக்கும் வித்தியாசம் தெரியாது. அது மாதிரி தான் உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. கூட்டிட்டு போமா. என்னப்பா பங்காளி, என்னைக்கு வராத ரத்தன இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வராரு? மாமன் மச்சானுக்குள்ள மல்லு கட்டு வேணாம் தான் நீங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு பேசாம இருந்தேன். வாடி கொத்து வராத மாட்டை பிடிச்சி வண்டியில கட்டுங்க. அதை விட்டு மாட்டை பிடிச்சவன் கையை வெட்டியிருக்கீங்க. வெட்டி போட்டாலும் வேடிக்கை தான் பார்ப்பேன்னு நினைச்சிட்டீங்களோ? ஐயங்கோட்டை ஜல்லிக்கட்டில் வந்த பிரச்சனைனால தான் மதுரை மாவட்டத்தில் சில ஊர்களில் ஜல்லிக்கட்டு நடந்தால் கலவரம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் உங்கள் ஊர் ஒன்று. நான் பெர்மிஷன் கொடுத்து ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா எனக்கு தானே பிரச்சனை. சார், நாட்டில் நாலு நல்லது நடந்தால் அதில் ஒரு கெட்டது நடக்க தான் சார் செய்யும். அதுக்காக எல்லாத்தையும் ஒரேடியாக நிறுத்திட்டா எப்படி சார்? இப்படியே விட்டதுனால தான் நம்ம ஊர் மஞ்சளுக்கு வெள்ளைக்காரன் ரைட்ஸ் வாங்கியிருக்கான். இப்போ மாடு வரைக்கும் வந்து நிற்கிறான். உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைனால தானே சார் யோசிக்க வேண்டியது இருக்குது. சார், எங்களுக்குள்ள மனக்கசப்பு இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனால் ஊருக்கு ஒன்றுனா விட்டு கொடுக்க மாட்டோம் சார். சார், எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் சார். எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. இன்னைக்கு கோயிலில் காப்பு கட்டியாச்சு. இன்னைக்கு இருந்து 15வது நாள் நம்ம கருப்சாமி கோயிலில் வந்து திருவிழா. அடுத்த நாள் ஜல்லிக்கட்டு. தலைக்கட்டு வரி கொடுக்காதவங்க கொடுத்துருங்கப்பா. அது மட்டும் இல்லை, இந்த வருஷம் மேட்டுப்பட்டி ஆளுங்கிட்டையும் தலைக்கட்டு வரி வசூல் பண்ணுங்க. அவங்களும் ஜல்லிக்கட்டில் கலந்துக்கட்டும். ஏப்பா, கண்ட பயிரெல்லாம் கலந்துக்கிறதுக்கு கட்சி கூட்டமா இது? யோ நிறுத்தியா, ஊர் ஒண்ணு கூடி இருக்கல ஓன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. இந்த சாவுல இருந்து ஜல்லிக்கட்டு வரைக்கும் எங்களை ஒதுக்கி வச்சது யாரு? உன் பாட்டை போட்டு நானே ஒதுங்கி நின்னா அப்படியே ஓச்சு போடுவீங்களோ? திங்கிற சோறுல இருந்து கும்புற சாமி வரைக்கும் சாதி பார்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் போற வரவங்களாம் ஏறி மீச்சிட்டு போறான். ஊருக்கே சோறு போட்டவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு கிடக்கிறதுனாலதான் குடிக்கிற தண்ணி கூட கண்டவன்ட்ட போய் கையேந்து நின்றுட்டு இருக்கோம். இங்க பாருங்க, ஜல்லிக்கட்டுன்றது ஒரு விளையாட்டுன்னு மனுஷனுக்கு மட்டும் தான் தெரியும். மாட்டுக்கு என்ன தெரியும்? மாட்டுக்கு மட்டும் தான் கொம்பு இருக்கு, மனுஷனுக்குமா கொம்பு இருக்கு? அதுக்காக ஓரமா இருக்கீங்களா உள்ள விட முடியுமா? ஏய், ஓரமா இருந்தவன் உள்ள வந்தா தாண்டா ஊர் ஒத்துமையா இருக்கும். இந்த வருஷம் அவங்களே சேர்த்து தான் ஜல்லிக்கட்டு நடத்துறோம். கலி, நீ வீரனா இருந்தா வந்து மாட்ட போடுறா நொன்ன. ஏய், சங்க எடுத்து போடுவா. அது சரிப்பா, யாருக்காலே அவுக்குறது? அது இங்கே பேச வேண்டியதானே? என்னப்பா புதுசா கேட்குற? ஊரில் முதல் தலைக்கட்டு ரத்ன மாப்பிள தானப்பா. அவருக்காலே தானே முதல்ல விடணும். அதானே ஊர் வழக்கம். யோ, வழக்கம்னு சொல்லி அறிவட்டமும் அவருக்கு தான் கட்டணும், முதக்காலே அவரு தான் அவுக்கணும். இப்படி எல்லாத்தையும் அவரே பண்ணா அப்புறம் நாங்க இருக்கு. என் காலையை முதல்ல அவுக்குறதா இங்கே பிரச்சனைனா இந்த வருஷம் அவங்க காலையை முதல்ல அவுக்க சொல்லுங்கய்யா. ஏன் தம்பி வழக்கத்தை எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்க? விடுங்கண்ணே, வழக்கன்றதே ஊர் ஒன்றா இருக்க தானே. உங்களுக்காக இந்த முடிவு எடுக்கலை, ஊர் ஒத்துமையாக இருக்கணுன்றதுக்காகத்தான். மரியாதைன்றது தானாக வரணும். இன்னைக்கு எப்படி நான் அவங்கள ஜல்லிக்கட்டுக்குள்ளே விட்டனோ அதே மாதிரி கூடிய சீக்கிரம் கோயிலுக்குள்ளேயும் விடத்தான் போகிறேன். இருக்கிற வரைக்கும் மான மரியாதையெல்லாம் கேட்டுத்தான் வாங்கணும் போல் இருக்கு. இன்னும் எத்தனை வருஷம் தான் கூழ கும்பிட்டு போடுவீங்க? அப்படி என்னையா செஞ்சுட்டாரு? நீ என்னப்பா அவர் நல்லது பண்ணோட குத்தன்னு சொல்ற? நம்மள ஜல்லிக்கட்டில் விட்டது அறுக்க போற ஆட்டு மேல மஞ்சள் தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்தும் போது நல்லா தான் இருக்கும். வாங்கய்யா. ஊர்ல இருக்க அம்புட்டு காலைக்கும் பார்க்க வைக்கணும். சரி மாப்ள, ஒரு புடியக்கார விடாம அம்புட்டு பேத்துக்கு சொல்லி பெருசா செஞ்சிடலாமியா. போயிட்டு